ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சுசிஸ் கிச்சன். இன்றைக்கி முகலாய் சிக்கன் வித் கீ ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட் சிக்கனில் சால்ட், ஒரு ஸ்பூன் பெப்பர் போட்டு நல்லா பெசரி வச்சுக்கோங்க. இப்போ 2 மீடியம் சைஸ் வெங்காயம் குறைன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். 10 முந்திரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போ கடாயில் ஆயில் விட்டு அரைச்சி வச்ச ஆனியன் சேர்த்து பச்சை வாசம் போகிற வரை வதக்கிக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பெசரி வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் வீட்டு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததும் அரைச்சி வச்ச முந்திரி சேர்த்துக்கலாம். இப்போ 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ 3 ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்ந்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன் நல்லா வெந்து வந்துடுச்சு. நம்ம முகலாய் சிக்கன் ரெடி. அடுத்து கீ ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? குக்கரில் 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 பச்சை மிளகா நல்லா வதக்கிக்கோங்க பச்சை வாசம் போகிற அளவுக்கு. அரை தக்காளி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக புதினா. நான் இன்றைக்கி 1 டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணிங்கிற விதத்தில் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். தண்ணி கொதித்ததும் ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு விசில் விட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான், நம்ம கீ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி ரொம்ப ஈஸியான கீ ரைஸ் வித் முகலாய் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். ரொம்பவே ஈஸியான ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.